12th Maths Chapter 1 Exercise 1.2 second sum பார்க்கலாம். Find the rank of the following matrix. கீழே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பை ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க முன்னாடி இப்போ நம்ம இந்த ஒன்றுங்கிற எலிமெண்ட்டை ஃபிக்ஸடாக எடுத்துக்கிறோம். அடுத்தது அதுக்கு கீழே செகண்ட் ரோவில் வந்து செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் உள்ள இந்த மாதிரி மெயின் டயக்னல் எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் நம்ம கீழே உள்ள ரோஸில் உள்ள ஜீரோவாக பண்ணுவோம். இப்போ 2 இருக்கிற இடத்துல 0, தேர்ட் ரோவில் இந்த 5 0, இங்கே -0, இதை வந்து ஜீரோவாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணி இந்த ஃபார்மில் இதெல்லாம் 0 0 இருந்தால் இதுதான் எஸ்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை கொண்டு வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த 2 வந்து 0 பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் 2 வந்து 0 வரணும்னு பார்க்கணும். சரிங்களா? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏல ஃபர்ஸ்ட் ரோவை நான் அதே மாதிரி சேஞ்ச் இல்லாமல் அப்படியே எழுதிக்கிறேன். 1 1 1 3. செகண்ட் ரோ 0 வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா R2 gives R2 minus 2 R1. R2 R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R2 சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ R2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். R2 வந்து என்னது 2 minus 1 3 4. ஃபர்ஸ்ட்டு ரோ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 2 3 2 6 மைனஸ் பண்ணணும். மைனஸ் 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 2ல் 2 போனால் என்னது 0, இங்கே -3, இங்கே +1, இங்கே -2. அப்போது இது என்ன இங்கே 0 வந்துடுது. சரிங்களா? அப்போ 0 -3 1 -2. இனிமேல் வந்து R3 இங்கே 5 என்ன பண்ணால் நம்ம 0 வருதுன்னு பார்க்கணும். அப்போ R3 gives is equal to R3 minus 5 R1 ரோவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ R3ங்கிற ரோவை அப்படி எழுதிக்கிறேன். நான் இங்கே என்ன வருது 5 -1 7 11. R1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 5 5 5 3 5s are 50. சரிங்களா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் மைனஸ். இப்போ மைனஸ் 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 +5 -5 0 -1 -5 6 7லேருந்து 5 போனால் 2 +11 -4 15 -4. இப்போ இது அப்படி எழுதிடும். அப்போ இங்கே 0 -6 2 -4. இப்போ இங்கே கீழே 2 0. இனிமேல் இங்கே என்ன வரணும் 2க்கு 0 வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 3ல் உள்ள ரோவில் செகண்ட் எலிமெண்ட் -6 0 வர நம்ம என்ன சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு 0 வரும்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் சேம் அதே மாதிரி எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ரோ இது 1 1 1 3. செகண்ட் ரோ 0 -3 1 -2. தேர்ட் ரோ வந்து அப்போ R3 gives equal to R2வை ஒரு -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 3 2s are +6 வந்துருமா? அப்போ R3 gives equal to R3 minus 2 R2. செகண்ட் ரோவை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இங்கே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு R3 அப்படி எழுதிக்கிறேன். 0 -6 2 -4. அடுத்தது வந்து R2 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 0ல் வச்சு மல்டிப்ளை பண்ணால் 0 -2 என்னது +6. அப்போது திருப்பி இங்கே -2, இங்கே -2 +4. அப்போ பார்த்தீங்கன்னா இது 0 வருது, இது 0 வருது, இது 0 வருது. அப்போ தேர்ட் ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன வருதுன்னா 0 வருது. இப்போ இந்த ஃபார்ம் எஸ்லான் ஃபார்மும் நம்மளுக்கு வந்துட்டு, இதுதான் எஸ்லான் ஃபார்முங்க. இதுவும் நம்மளுக்கு 0 0 வந்துட்டு. இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ரோ எக்ஸ்லான் ஃபார்ம். சரிங்களா? த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ வந்து எஸ்லான் ஃபார்ம். ரோ வந்து எஸ்லான் ஃபார்ம் வந்துட்டு ECHELON. இது வந்து எஸ்லான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணோம். எஸ்லான் ஃபார்ம்
இட் ஹேஸ் 2 நான்-ஜீரோ ரோ. இப்போ இதில் இந்த ரோவில் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த ரோவை விட்டுறணும். எந்த ரோலெல்லாம் ஒரு நம்பர் மூணு நம்பர் ஜீரோ வந்து ஒன்று நான்-ஜீரோ இல்லைனா கூட அந்த ரோ வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நான்-ஜீரோ ரோஸ். சரிங்களா? இதில் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ. அப்படின்னா இந்த ரோ நல்-ஜீரோ, இந்த ரோ எடுக்கக்கூடாது. அப்போது இங்கே எத்தனை ரோ இருக்குதுன்னா 2 ரோ இருக்குது. இட் ஹேஸ் 2 நான்-ஜீரோ ரோஸ். It has 2 non-zero rows. அப்போ rank of A வந்து இங்கே என்னன்னா 2 non-zero rows இருக்கு. அப்போ rank of A வந்து 2 தான் ஆன்சர். Thank you. Please subscribe my channel.